Suzuki Swiftோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கீ ஃபாப்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ லாக் அண்ட் அன்லாக் கீ அண்ட் ஷிஃப்ட்டோட எல்எக்ஸ்ஐ வேரியண்ட், அதாவது பேஸ் வேரியண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த ஒரு அசசரிஸும் இல்லாமல் ஒரு நார்மலாக ஸ்டாக்கில் வர ஷிஃப்ட் எப்படி இருக்குமோ அதுதான் இதோட டீட்டெயில் ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸில் தான் ஆரம்பிக்கலாம். இங்கே ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டட் எல் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் வந்து வரப்போகுது அண்ட் உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்ஸில் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லேம்ப்ஸ் எதுவுமே வந்து இல்லை. அண்ட் இந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டுக்கு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் அதே இன்வெர்டட் எல் ஷேப்பில் உங்களுக்கு அந்த கிரில்லோட டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே அதே மாதிரி இந்த இடத்துல பம்பர்ஸ் கீழேயும் ஒரு மேட் ஃபினிஷில் வந்து அந்த பம்பர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுசுகிக்கான எம்ப்ளம் சென்டரில் வந்துருக்கு. அண்ட் இதோட இன்ஜின் ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இப்போ ஷிஃப்ட்டில் என்ன வருதோ அதே தான், நல்ல வெயிட்டாக இருக்குது. 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 82 PS ஆஃப் பவர் அண்ட் 111 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்சுலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது அதோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் நல்லா ஒரு சின்ன முயல் குட்டி மாதிரியே இருக்குது. அண்ட் அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சைடில் உங்களுக்கு ORVMஸில் வந்து எல்லாமே மேட் ஃபினிஷில் வந்து வரப்போகுது. இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பாடியிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டீல் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட டயர் ப்ரொஃபைல் வந்து பார்க்கலாம். ஸோ டயர் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு 165/60 R14 இன்ச்க்கான ஒரு ஸ்டீல் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் அண்ட் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 3.85 மீட்டர்ஸ்க்கான ஒரு லென்த் கொண்ட ஒரு கார் அண்ட் 1.5 மீட்டர்ஸ் ஹைட் அண்ட் 1.7 மீட்டர்ஸ் கொண்ட ஒரு வித் கொண்ட கார்னே சொல்லலாம். அண்ட் இதில் வந்து பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் வந்து இல்லை, இதுலேயுமே வந்து மேட் ஃபினிஷ் தான். பிளாஸ்டிக் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஆண்டனாவுமே வந்து உங்களுக்கு நீங்கள் அசசரிஸில் ஃபிட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2450 mm கொண்ட ஒரு வீல் பேஸ்மே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பேசிஸாகவுமே வந்து இருக்குது இப்போ இந்த புது ஷிஃப்ட்டு. அண்ட் ரியர் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி ஷேப்பில் எல்இடி டெய்ல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எல்இடியில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் ஸோ அப்படியே ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி ஷேப்ட் எல்இடி டெய்ல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பிரேக் அமுக்குனா இந்த இடத்துலையுமே ஒரு எல்இடி டெய்ல் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் பல்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்ப்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், இப்படி டிஃபாகர் லைன்ஸ் வந்து பேசிக் வேரியண்ட்லேயே வந்து வந்துடுது. சுசுகிக்கான எம்ப்ளம், ஷிஃப்ட்கான அந்த பேஜிங். அண்ட் பூட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு 265 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ்மே வந்து ஸோ பூட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 265 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பார்ஷியல் ஹெல்ப் எதுவுமே வந்து இல்லை, அசசரிஸில் தான் நீங்கள் வந்து போடணும். 60/40 ஸ்ப்ளிட் சீட்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ இது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து இப்போ ஸ்டாண்டர்டாக வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம் 4 சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஃப்ளெக்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இன்டீரியர் போயிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த இடத்துல சி பில்லர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து பேசிக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள டோர் பேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே பிளாக் கலர் தீம் தான். இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் டச் கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர். 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லாக் அண்ட் லாக். அண்ட் உங்களுக்கு இது எல்லாமே நார்மல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் தான், நீங்கள் கை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ 5 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்படி நார்மலாக கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல அந்த ஃபாப்மே எதுவுமே வந்து கொடுக்கல, இங்கேயும் நான் எதுவுமே பார்க்க முடியல. ஸோ 1 லிட்டருக்கான ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ், இங்கே மேக்ஸின் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் எதுவுமே வந்து இல்லை, நார்மல் ரெக்லைன் சீட்ஸ் தான். ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் பிளாக்கில். அண்ட் இதுதான் வந்து இதோட டேஷ்போர்ட். ஸோ உள்ளே போகிறேன். ஓகே, பின்னாடி தள்ளி போட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு கீ வந்து ஸ்லாட்டில் வந்து கொடுத்து ஆன் பண்ணலாம். ஸோ ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் நம்மக்கிட்ட இருக்குது. ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இதில் வந்து டிஎஃப்டி கிளஸ்டர், அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சைடில் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான அந்த ஸ்விட்ச். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஹெட்லைட் லெவலர்ஸ், ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான அந்த ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓல்ட் ஸ்கூல் மாடல் தான். உங்களுக்கு இந்த கிளஸ்டரில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றணுன்னா இந்த 2 பட்டன்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு எல்எக்ஸ்ஏல உங்களுக்கு இப்போ இன்ஃபர்டெயின்மெண்ட் எதுவுமே வந்து கிடைக்க போகிறதில்ல. இந்த இடத்துல ஃபுல் பிளாக் டேஷ்போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வென்ட்ஸ் சுற்றி ஃபுல்லாக பிளாக் கலர் தான். அண்ட் ஹசார்ட்கான அந்த ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் அதுக்குள்ளே மேனுவல் சுவிச்சஸ்மே வந்து இங்கே வந்துருக்கு. அண்ட் ஃபுல்லாகவே கிளாஸ் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூஎஸ்பி சாக்கெட் எதுவுமே இல்லை, பட் ஆனால் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்து கிடைக்குது. இங்கே உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட்ஸ் பதிலாக உங்களுக்கு நார்மல் ஃபோன் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கிடைக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தை சப்போர்ட், ஷிஃப்ட் டிசைர், ஷிஃப்ட் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான். டெட் பெடல், ப்ராப்பரான டெட் பெடல் வந்துருக்காங்க. கிளச், பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர். அதே மாதிரி இப்போது இந்த ஃபியூவல் ஓப்பன் பண்ணுற ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்துருக்காங்க. யூஸ்வலாக கீழே வந்துருக்கும், இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்துட்டாங்க. வானட் ஓப்பன் பண்ணுற ஸ்விட்ச் வந்து இங்கே வந்து இருக்குது. தை சப்போர்ட் இஸ் குட். அதே மாதிரி ஹெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரூமே சஃபிஷியண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டீசென்ட் அமௌண்ட்டான ஒரு ஹெட்ரூம் தான். ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு. ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன். இங்கே டிரைவிங்க்குமே வந்து ஏற்ற ஒரு பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸில் வந்து நல்லாவே வந்து தெரியுது ரோட்டில் என்ன இருக்குங்கிறது. இங்கே ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்ஸ் வந்து கொடுக்கல, நார்மல் தான். இங்கே வந்து ரீடிங் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டிக்கெட் ஹோல்டர் எதுவுமே வந்து இல்லை சன்வைசரில். அண்ட் இங்கே வந்து ஏர் பேக்ஸ்க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இங்கேயுமே டிக்கெட் ஹோல்டர், மிரர் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ 6 ஏர் பேக்ஸான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ இங்கேயுமே எல்லா ஏர் பேக்ஸ் வந்தது. ஸோ 6 ஏர் பேக்ஸ் ஆஸ் ஸ்டாண்டர்ட். குட் ஒன் மாருதி, எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாக் தான், ஃபுல் பிளாக் ஃபினிஷ். பட் ஆனால் இதில் வந்து அந்த டிசைன் டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி நர்லிங்ஸ் மாதிரி. இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸ் ஸ்டோரேஜுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்படியே ரியரில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு பவர் விண்டோ ஸ்விட்ச், நார்மல் டோர் ஹேண்டில்ஸ், அதே மாதிரி 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ். 1 லிட்டர் போகுமான்னு தெரில, பட் ஆனால் ஒரு குட்டியான பாட்டில் வந்து போகும். இங்கே ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி உள்ள அசசரிஸ் எல்லாமே இதில் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் பின்னாடி உள்ளவங்களுக்கு கிடையாது, ஃபிக்ஸட் தான். சென்ட்ரல் உள்ள பேசஞ்சருக்கு அந்த ஹெட்ரெஸ்ட்டுமே வந்து இல்லை, பட் ஆனால் 3 சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. உள்ள இன்க்ரெஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் இதை நான் வந்து ஓரமாக போட்டுறேன். இந்த ஜாக் எல்லாமே இதில் வந்து போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸ் இருக்கிறனால சஃபிஷியண்ட்டான ஒரு நீரும். தை சப்போர்ட் இஸ் சஃபிஷியன்ட், டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஹெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியண்ட்டான ஒரு ஹெட்ரூம். ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ரியர் ஏசி வென்ஸ் வந்து இல்லை, இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட பேக் ப்ரெசன்ஸ். அண்ட் டேஷ்போர்டு வந்து பாருங்கள். ஸோ பேசிக்கான ஒரு காரில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் வந்துருக்கும். ஸோ இதை முடிச்சிட்டோம், அப்படியே நம்ம வெளியே போகலாம். ஸோ எக்ஸிட்டுமே வந்து ஈஸியாக இருக்குது, நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நல்லா வைடாக ஓப்பன் ஆகிறதுனால ஈஸியாக நீங்கள் வந்து வெளியில் வரலாம். அண்ட் இதோட இது வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க சைலன்சர். கீழே வந்து ரொம்பவே நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோயிங் ஹூக் வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாருதி ஷிஃப்ட் எல்எக்ஸ்ஐயோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை, until then it's bye from GJ.